வாங்கப்பா, இந்த குளிருக்கு இதமாக நல்ல சூடான ரவா பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் போல் ரீஃபைண்ட் ஆயில், 2 ஸ்பூன் போல் நெய் ஊற்றிட்டு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் போல் பொடிச்ச மிளகு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா பொடியாக அரிஞ்சு போட்டுக்கிட்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதும் ரவா பொங்கலுக்கு தேவையான ரவையை அந்த தாளிப்பில் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கணும் நெய் கூடவே. அப்புறமா கொஞ்சம் வறுபட்டதும் 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு போல் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் சேர்த்துடணும். நான் இந்த இடத்துல பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நம்ம நல்லா சூடாக வெந்நீர் ஊற்றுனதுனால ஒரு 2-3 நிமிஷத்துலேயே ரவை நல்லா வெந்துருச்சு. நான் ரவா பொங்கல் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முதலையே 1/2 கிலோ ரவைக்கு ஒரு 150 போல் பாசிப்பருப்பை குக்கரில் வச்சு நல்லா குழைய வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதை ரவை வெந்ததும் சேர்த்து ரவையும் பாசிப்பருப்பும் நல்லா ஒன்று சேர கலக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு, இந்த இடத்துல ஒரு 2 ஸ்பூன் போல் நெய், எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு அதனால் உப்பு சேர்த்து நல்லா கிளறிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் மூடி வச்சு வெந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்தோன்னா ஹோட்டலில் செய்கிற மாதிரி நல்லா சாஃப்டான ரவா பொங்கல் ரெடி ஆயிரும். இதில் நம்ம அதிகப்படியான நெய்யோ ரீஃபைண்ட் ஆயிலோ சேர்க்கல, தேவையான அளவு தான் சேர்த்துருக்கோம். ஆனால் பாருங்கள் ரவா பொங்கல் டெக்ஸ்சர் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். அதே சமயம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நல்லா சட்னி இல்லை சாம்பார் கூட சாப்பிடும்போது ரவா பொங்கல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.